no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். அப்படிலாம் இல்லை. இப்போ அவர் வராருன்னு எங்களுக்கு தெரியவில்லை. நாங்களே காலையிலேருந்து வரோம்ல. அவர் வரந்தா வரல இல்லை, மீட்டிங் நடந்தாலும் நாங்கள் வந்துடுவோம், அவ்வளோதான். அவர் அங்கே இருந்தாலே போதும், நாங்கள் மீதியெல்லாம் பார்த்துப்போம். இன்னொரு விஷயம்னா எஸ்ஐஆர் இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, என்ன நடக்குது? எங்கள் தொகுதியில் இன்னும் ஃபார்மே வரல, யாருக்கும் ஃபார்மே வரல. 53 ஒட்டினாங்க, இன்னும் ஃபார்மே வரல. அது வந்து தராங்களா இல்லையான்னு கூட தெரியல. நம்ம இது வீட்டில் தான் இருக்கிறோம், நம்ம வெயிட் பண்ணி இருக்கோம். அதுக்கே வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறோம் அந்த ஃபார்ம் கோசமே. ஆனால் ஃபார்ம் இன்னும் வரல எங்கள் கைக்கு. வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம், இல்லை ஆன்லைனில் அந்த லிங்க் யாருன்னா அனுப்புனாங்கன்னா பண்ணோம் ஆன்லைனில். தளபதி விஜய் அவர்கள் ஏன் இன்னும் வெளியே வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அவர் வெளியே வந்தால் தான் எதனா சொல்கிறீங்க, தேவையில்லாத அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகுது. இப்போ நான் ஒரு தொண்டராக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு தொண்டரா எந்த கட்சியோட கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களோட தொண்டராக நீங்கள் சொல்லலாம். எந்த கட்சி கூட்டணியே வேணாம் எங்களுக்கு, தலைவர் ஒரு ஆள் போதும் எங்களுக்கு. அவர் ஒற்றை முகத்துக்கு தான் இவ்வளோ ஜனம் வந்துக்குது, வேறு யாரும் இல்லை. தளபதியார் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி, கட்சியிலேருந்து குழுவிலேருந்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அது கண்டிப்பாக அது நல்லதுக்காக தான் இருக்கும். இந்த ஆர்ப்பாட்டம் கூட சரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு விஷயத்தில் ஒரு படிக்கலாக தான் இருக்கும். இனி வரப்போகிற காலங்களில் இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஆட்சியில் வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒழுங்கான ஆட்சியும் நல்ல ஒரு அழகான ஆட்சியும் தளபதி கொடுப்பாரு. கண்டிப்பாக அவருடைய முன்னறிவிப்பின்றி இந்த ஆர்ப்பாட்டம் இருக்காது. அதனால் அவருடைய எல்லா விஷயமும் கரெக்டாக தான் இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கரெக்டாக தான் இருக்குன்றதில் நான் பெருமிதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தொகுதியில் என்ன நடக்குது இந்த விஷயங்கள்? எங்களுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போது ஆப்போனண்ட்டாகவே மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கேலேருந்து சில பேர் ஏடிஎம்கேக்கு வராங்க, இப்போ ஏடிஎம்கேலேருந்து சில பேர் டிஎம்கேக்கு போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு தளபதி என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அவங்களுக்கு புதுவிதமான ஒரு மாற்றம் தேவைப்படுது அரசியலில். ஸோ அதனால் எங்கள் தொகுதியில் ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, விடுதலை இதுலேருந்து மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெற்றி கழகத்தை நோக்கி அடி எடுத்து வச்சுக்கிட்டே வராங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் இல்லை, இனி வர வருஷங்கள் எல்லாமே சரி, எலெக்ஷனில் கண்டிப்பாக எங்கள் தொகுதியில் எல்லா எம்எல்ஏவும் சரி, எல்லா தொகுதியிலையும் எல்லா எம்எல்ஏவும் விஜயோட கேண்டிடேட்டில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களாம் ஜெயிப்பாங்க. அந்த நிலைப்பாடு தான் விஜய் எடுத்திருக்காரு. தளபதியும் கண்டிப்பாக அவர் தான் வருவார். சைடும் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த சைடும் வந்து எல்லா சைடுமே பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சைடு மட்டும்தான் வழியை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைட்லேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து நடந்து வரும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து நம்ம இதுவே பயங்கர பெரிய ஸ்ட்ரெச்சு. இதுலேருந்து இங்கே 2 கிலோமீட்டர் நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து நடந்து வரோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு அரை ஹவர் ஆகுது, 1/2 hour ஆகுது. ஆமாம். இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லை, விஜய் அவர்கள் வந்தால் தான் கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நல்லா இப்போ கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறதோட அங்கேயும் நிற்கிறாங்க, இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க கூட்டம். ஆமாம். இந்த எஸ்ஐஆர் அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தொகுதியில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு? இல்லை, எங்கள் தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போயிட்டு அந்த ஃபார்ம் வாங்கி அவங்களே கொடுக்குறாங்க. இப்போ நாம் வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியல. இப்போ அவங்க வந்து ஆளுங்க வந்து கவர்மெண்ட் மூலயமா போட்டிருக்காங்கல்ல, எஸ்ஐஆர் அவங்க போட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாண்டடாக வந்து நாம் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஓட்டோ உங்களோட ஃபார்ம் வேணுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அவங்க வீடாக தான் போய் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு போய் வயசானவங்களாம் வந்து இப்போ எழுத முடியல, அவங்களாம் ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க. கிடைச்சிது எனக்கு. இப்போ கூட்டணி பற்றின விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு தொண்டராக உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். எந்த கூட்டணி, எந்த கட்சி வந்து நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தலைமை தான் முடிவு பண்ணணும். நம்மளுக்கு ஐடியா இல்லை. தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் வந்து கட்டுப்பட்டு அது வேலை செய்வோம். மாறி போயிருக்காங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் இப்போ வந்து வீக் டேஸில் வரனால எல்லாமே ஒர்க்குக்கு போகிறோம், நம்ம ஃபார்ம் கொடுக்க முடியாது. ஸோ ஃபார்ம் கொடுக்கறதுனால அவங்களால வாங்க முடியல. ஸோ அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஃபில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதில் போட்டிருக்க அந்த இதெல்லாம் வந்து வரிகளாம் யாருக்குமே நிறைய பேர் புரியல. ஏன்னா ஃபாதர் பேர் கேட்குறாங்க, அவங்களோட மதர் பேர் கேட்குறாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தாத்தா பேர் கொண்டு அதில் எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் ஒன்று தெரிய வருது. ஸோ அந்த டைமில் அதனால் யாருக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல, நிறைய பேர் ஃபில் பண்ணாமல் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த விஷயம். கண்டிப்பாக இடையூறாக இருக்கும் ஜி. கண்டிப்பாக
என்னென்னா இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 வாக்காளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, 800 வாக்காளரில் கண்டிப்பாக ஒரு 600 வாக்காளருக்கு டிவிக்கு ஓட்டு போகலான்னு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபார்ம் கொடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 பேர் தான் ஃபார்ம் போயிருக்கு. ஸோ 800 இருக்கிற ஓட்டர்ஸில் வந்து 400 ஃபார்ம் போயிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அது வந்து இஷ்யூ தான். உங்களுக்கு இது 400 பேர் ஓட்டு போடாமல் முடியாமல் போச்சுன்னா அந்த 400ல் குறைந்தபட்சம் ஒரு 250 பேர் டிவிக்கு ஓட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டு இப்போ இல்லாமல் போயிடும் இல்லையா? அது எங்களுக்கு பெரிய ஒரு ட்ராபேக்கை தான் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக இப்போ எஸ்ஏன்றாங்க, எங்களுக்கு ஒரு பேப்பர் கூட வரல. வீடியோ தேடி பேப்பர் வந்தால் தான் நாங்கள் ஓட்டே போட முடியும். அப்போ எப்படி நாங்கள் ஓட்டு போகிறது? எங்களுக்கு இன்னும் பேப்பர் எங்கள் அம்மாவுக்கு வருது கேட்டால் எனக்கு இப்போ தான் வருது ஓட்டு ஐடி, உனக்குலாம் அப்போ தான் லேட்டாக தான் வரணும். அப்போ ஓட்டே முடிஞ்சு 2026 வந்துடும். அப்போ நான் எப்போ ஓட்டு போடுவேன்? இப்போ இந்த இடம் ஃபுல்லாக காலியாக இருக்குன்னா இங்கே எங்களுக்கு பார்க்கிங் கொடுத்தாலே நாங்கள் ஓரமாக தான் நிற்கிறோம் பாருங்க. நாங்கள் ஃப்ரீயாக வந்திருப்போம். இப்போ நாங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி வண்டியை விட்டுட்டு அப்படி சுற்றுவோம். லேடிஸ்லாம் வந்து அங்கேருந்து வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கெலாம் வருது இந்த விஜய் ரசிகர் அவங்க ஆளுங்கன்னா அந்த பேப்பரே தரமாட்டுறாங்க. நாங்கள் போய் ஃபைட் பண்ணால் தான் அப்புறம் வருது. ஆமாம், இப்போ எனக்குலாம் வந்து பேப்பர் வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்தது. வர பக்கத்து வீட்டில் வருது, இங்கே வருது, எங்க மிஸ் ஆகிருக்குங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்புறம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவங்க பேப்பர். இப்போ இவங்களாம் இன்னும் வரவே இல்லை. இப்போது வந்தானா என்ன இவனுக்கு தாங்க மாட்டாங்கண்ணா. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, அவர் எப்படி காலி பண்ணலாம் கேப்டனை பண்ண மாதிரி இன்னும் முயற்சி பண்ணுறாங்க. நாங்கள் விடவே மாட்டோம். நானே ஒரு சாமானியன்னு வச்சுங்களேன். இங்கே இருக்கிற எல்லாருமே சாமானிய மக்கள் தான். இப்போ உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியும், வெளியில் போகிறீங்க, என்ன விஷயன்ட்டு தெரியும். நான் என் வீட்டில் இருக்கேன். என்னை தேடி அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து அது விஷயம் சரியாக இருந்தாலும் அந்த அதிகாரிகள் அதில் இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட பழைய ஓட்டர் ஐடி கேட்குறாங்க. நாங்கள் ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறோம். எங்கள் வீடெல்லாம் 10 தடவை எரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா, அந்த பழைய ஓட்டர் ஐடி நாங்கள் எங்கே போய் தேடுறது? இதுக்கான விஷயங்களெல்லாம் அந்த எஸ்ஐஆர் அதிகாரிகள் நியமித்தவங்க அவங்க வீடாக வந்து அந்த சாமானிய மக்களுக்கு தேவையானது என்னவோ அதை அவங்க செஞ்சுட்டு போகணும். இன்றைக்கி போய் ஒரு திமுக ஒரு அண்ணா திமுக அந்த விஷயத்தை செய்யுதுன்ற பட்சத்தில் இப்போ தாவேக்கானுடைய ஓட்டு அங்கே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இளைஞர்களை அவங்க ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. அப்போ நான் இன்றைக்கி காலையில் வேலைக்கு போயிடுவேன். எஸ்ஐஆர் ஃபார்ம் வச்சுருங்க, 10 மணிக்கு வருவாங்க. அப்போ அவங்க வீடு தேடி போனால் தானே நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தாலும் இந்த வீட்டில் உங்கள் பிள்ளைகள் இருக்குதா என்னன்றதை கேட்டு அவங்க அதை ஃபில் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணால் மட்டும்தானே அது சரி வரும். நானே இருக்கேன் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் போகும்போது நமக்கே புரியல. இங்கே ஒரு காலம், 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 இங்கே ஒரு காலம். அதில் எந்த காலத்தில் தப்பாக இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகுன்றாங்க. ஓகேங்களா, எஸ்ஐஆர் இன்றைக்கி வருது. தமிழகத்துக்கே பாதிப்பு இருக்கும், எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும். அவங்க எந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்றதே மக்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு எந்த திட்டமாக இருக்கட்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். நான் எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்டதில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தாலும் ஒரு விழிப்புணர்வு வேணும். இந்த இடத்துல இதை சார்ந்து நாங்கள் செய்கிறோம், இது சரி வருமானது மக்களுக்கு எல்லாம் கேட்கணும். கேட்டுட்டு அது சரியாக இருந்தால் தான் அந்த திட்டத்தையே கொண்டு வரணும். இன்னொன்று என்னென்னா இருக்கிறதே 5 மாதம் தான் இருக்குது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் அந்த விஷயத்த ஒரு 3 மாதம் 4 மாதம் பொறுமையாக நீங்கள் வீடு போய்ட்டு மக்களை தேடி அந்த விஷயத்த பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கிடைக்கும். எங்கள் வீட்டில் 4 ஓட்டு எனக்கு என் ஒய்ஃபுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்துடுச்சு, எங்கள் அம்மாவுக்கு வரல. நானும் அந்த ஒட்டுமொத்தமாக தேடிட்டு அது எங்கே இருக்குன்னே கிடைக்கல. எப்படி அங்கே எஸ்ஆர் ஒர்க் பண்ணுறவங்கள போய் கேட்டால் எங்களுக்கு தெரியலைங்க, அந்த பாகத்தில் போய் பாருங்கன்றாங்க. அப்போ நீங்கள் வீடாக வந்து புதுசாக ஒரு ஃபார்மை போட்டு எல்லா மக்களுக்கும் ஓட்டு வேணும், அங்கங்கே இருக்கிற மக்களுக்கு ஓட்டு வேணும்னா நீங்கள் புதுசாக வந்து அந்த விஷயத்தை எல்லா டீட்டெயிலும் வாங்கி நீங்கள் புதுசாக அதை க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் ஓட்டணும். ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்காக நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இதை பத்திரிக்கையில் நீங்களே கேள்வி கேட்கலாம். 10 வருஷத்துக்கு ஓட்டர் ஐடி இன்றைக்கி ஆதார் கார்டு வந்துடுச்சு. ஆதார் நம்பரை போட்டால் எந்த விஷயம் எங்கே டிடெக்ட் ஆகுதுன்றது தெரியுது. ஒரு அரசாங்கம் இத்தனை பேரை வச்சு வேலை வாங்குறாங்க, ஒரு ஓட்டர் இறக்குறாங்க. அந்த ஓட்டர்ஸாக இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த நிலைமைனா இங்கே சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே தப்பாக தானே இருக்குது. இறந்தவங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன்றாங்க. அந்த ரிஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாமே, அதுக்கு தானே ஆதார் கார்டு. ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இணைச்சதுக்கப்புறம் அது ரிஜெக்ட் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா இங்கே எதுவுமே வேலை செய்யலை, எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனைகளுமே ஆரம்பத்துலேருந்தே சிஸ்டம் எல்லாமே வேலை செஞ்சுருந்தா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் வர காரணம் இல்லை. ஓகேங்களா? நேற்று எங்கள் தலைவன் ஒரு 9 நிமிஷம் வீடியோ விட்டார்ல, அப்பயே அதோட ஃபுல் மீனிங்கும் மக்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வர எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இதை வந்து எங்களோட கண்டனம் முழக்கம்தான். நேற்று எங்கள் தளபதி வந்து அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இதை தேர்தல் ஆணையம் முறைப்படி அவங்க பண்ணோம் ஒரு விழிப்புணர்வாக. அதோட ஃபுல் மீனிங்கும் தமிழில் எவ்வளோ எளிய முறையில் எங்கள் தலைவர் சொல்ல முடியுமோ அவ்வளோ விளக்கமாக அவ்வளோ அருமையாக சொன்னார். இதுக்கு மேலே அதுக்கு ஒரு விளக்கம் மூலமான கிடையாது. இது வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் எங்களோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த எஸ்ஆருக்கு எதிராக
ஒரு கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் இது தளபதி உத்தரவின் பேரில் இன்றைக்கி இங்கே சென்னை மாவட்டத்தில் நடைபெற்றது. எங்கள் தொகுதியில் வந்து எங்கள் பிஎல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கூட கண்டிப்பாக போயின்னு இருக்காங்க. அது ஒரு சில பேர் வந்து இதில் வந்து திமுக இதில் நன்மை நிறைய இருக்குது. ஏன் கேட்டேன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து ஃபார்மெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கையில் வச்சுருக்காங்க. அவங்களே வச்சுட்டு அந்த ஃபார்ம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இப்போ வந்து நியூ ஓட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபார்ம்லாம் அவங்க கையில் வச்சுருக்காங்க, அதை தரமாட்டுறாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து புத்திசாலி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஃபார்ம் அவங்களே வச்சுனாங்கன்னா அந்த ஃபார்ம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கும் நேற்று எளிய முறையில் எங்கள் தலைவர் அழகாக சொன்னார், ஃபார்ம் 6 நீங்களே ஆன்லைனில் போய் எடுத்துங்கன்னாரு. நீ என்ன பண்ணாலும் சரி நம்ம பிள்ளைங்க இறங்கி சிறப்பாக சம்பவம் செய்வாங்க. அதனால் எந்த கவலையும் கிடையாது. கண்டிப்பாக 2026 புதிய ஓட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டு தலையெழுத்தையே மாற்ற போகிறாங்க. உறுதியாக சொல்கிறோம், நம்பிக்கையோடு சொல்கிறோம்.